இருக்காது. இதே மாதிரி ப்ரிப்பரேஷனில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பவுட்ராக நல்லா நைஸாக அரைச்சிருச்சு பாருங்கள், கிரைண்ட் பண்ணியாச்சு. செகண்ட் பேட்ச் போட போகிறேன், அதுக்கு தான் போட்டு வச்சுருக்கேன். இதையும் நான் கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செகண்ட் பேட்சையும் நம்ம வந்து அந்த அரிசியை வந்து நம்ம அரைச்சாச்சு பாருங்கள். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். நான் இதை முதல்ல ஆற விட்டதுனால நான் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து கவுனி அரிசி கஞ்சி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த வந்து கவுனி அரிசி கஞ்சி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ